செய்வோம். அவரும் எழுந்து நின்று இந்த நாளின் புது கிருபைகளுக்காக, புது கிருபையால் எங்களை அலங்கரிக்கிற தேவனை, இந்த நாளுக்குரிய பலனை, இந்த நாளுக்குரிய கிருபைகளால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும் என்று கேட்போம். பூரண கிருபை எங்களுக்குள் பெருகட்டும். இந்த நாளிலும் உமது கிருபையை தந்து பெருக செய்தருளுவீராக. உமக்குள் நாங்கள் பெருகும்படிக்காக, கிருபையின் ஐஸ்வர்யத்திலே நாங்கள் பெருகும்படி இந்த நாளின் கிருபைகளை எங்கள் எல்லாருக்கும் தருவீராக என்று அப்படி சமூகத்துக்காகத்தோடு கேட்போம். ஒருவரையும் அவர் வெட்கப்பட்டு போகாதபடி செய்கிற தேவன், புறம்பே தள்ளுவதில்லை. வெறுமையான பாத்திரமாய் யாரையும் அவர் அனுப்பாத தேவன். ஆண்டவரே, எங்களை அவ்விதமாய் அனுப்பாமல் நிறைவாய் அனுப்புவீராக. இந்த சமூகத்தில் காத்திருக்கிற எங்கள் மீது பூரண கிருபை பெருகட்டும் என்று அப்படி சமூகத்தில் தாகத்தோடு கேட்போம். ஒவ்வொருவரையும் அவர் நிரப்ப சித்தமுள்ளவராய் இருக்கிறார், பலனுள்ளவனாய் இருக்கிறார். அவருடைய சமூகத்தை அர்ப்பணித்து நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, வெறுமையான பாத்திரங்களை நாங்கள் போகாதபடி, ஆண்டவரே, ஒன்றுக்கு உதவாத பாத்திரமாய் அல்ல, கனமுள்ள ஒரு பாத்திரம், நிரம்பி வழிகிற கிருபையின் பாத்திரமாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக என்று அவருடைய சமூகத்தில் கிருபைக்காக தாகத்தோடு, ஆண்டவரே, இன்னும் அதிகமான உமது கிருபை வேண்டும். இதுவரை நாங்கள் பெற்ற கிருபை போதாது, இன்னும் அதிகமான நிறைவான கிருபை, சம்பூரணமான கிருபை எங்களுக்கு வேண்டும். பரிபூர்ணமான கிருபையால் எங்கள் ஒவ்வொருவரை நிரப்பத்தக்கதாக இந்த நாளின் காலை நேரத்தில் சன்னிதானத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அகத்தோடு நிற்கிற எங்களை ஒரு கிருபையால் திருப்தியாக்குவீராக. எங்கள் வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி எங்களை கிருபையால் நிரப்புகிற தேவன், புது கிருபையால் எங்களை நிரப்புவீராக. நீதிமானாய் மாற்றுகிற அந்த கிருபையின் கரத்திற்குள் எங்களை எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம், எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம், எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் வேலி அடைக்கிற அந்த செட்டையின் மறைவில் வைத்து பாதுகாக்கிற அந்த உன்னதமான கிருபை ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். தொடர்ந்து ஒவ்வொருவரையும் பலன்படுத்தட்டும். ஒவ்வொருவரையும் உங்கள் கிருபையின் கரத்திற்குள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவ பிரசன்னம் இந்த ஆறு நிறைந்திருக்கட்டும். தேவ கிருபையால் எங்கள் ஒவ்வொருவரையும் திருப்தியாக்கி அனுப்புவீராக. அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நாம் மகிமைப்படட்டும். கிருபை வேண்டும் நாதா, இயேசுவே உம்திவ்ய கிருபை வேண்டும் நாதா, ஆராதனையில் கிருபை வேண்டும் நாதா, கிருபை வேண்டும் நாதா, இயேசுவே உம்திவ்ய கிருபை வேண்டும் நாதா, ஆராதனையில் உன் கிருபை தான் வேண்டும் சர்வ ராஜாவே, உன் கிருபை தான் வேண்டும் சர்வ ராஜாவே, உன் கிருபை அல்லாமல் எங்களாலே கிருபை வேண்டும் நாதா, இயேசுவே உம்திவ்ய கிருபை வேண்டும் நாதா, கிருபைக்காய் காத்திருக்கிறோம். புது கிருபையால் இந்த நாளுக்குரிய ஆகாரத்தினால் ஒவ்வொருவரையும் திருப்தியாக்குவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆராதனைக்காகவும் தேவநாம மகிமைக்காகவும் பாடல் தாளிலே 14வது பாடலை பாடுவோம். அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா. பாடல் தாளிலே 14வது பாடல். அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை எடுத்துக் கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை எடுத்துக் கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, எடுத்துக் கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு
அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தாய் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. நிறையில்லா உலகத்தில் அலைந்தேனையா, நிகரில்லாத இயேசுவே அணைத்துக் கொண்டீரே. நிறையில்லா உலகத்தில் அலைந்தேனையா, நிகரில்லாத இயேசுவே அணைத்துக் கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே. தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே. தாயை போல ஆற்றி தேற்றி அனுபவித்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. நடந்து வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேனையா. நடந்து வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேனையா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. கத்த செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடிப்பீரே. கத்த செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடிப்பீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம்
விலகாத மாறாத கிருபை. நீர் எங்களுக்கு செய்ய நினைத்ததை அந்தவரை எதுவும் தடுக்க முடியாது. கர்த்தர் சகலத்தையும் அதினதின் காலத்துல நேர்த்தியாய் செய்கிறேன். எங்களுக்காக செய்ய வைக்கிறது இந்த கிருபை. இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சகலத்தையும் நன்மையாக செய்து முடிக்கிற அன்பின் கர்த்தரே, கிருபையுள்ள கருத்துக்களை எல்லாரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நேர்த்தியா எங்களுக்காக செய்து முடிக்கிற தேவ கிருபை, எங்களுக்காக சகலத்தையும் செய்து முடிக்கிற வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவ கிருபைக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவ கிருபைக்குள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இதுவரைக்கும் நடந்த பாதைகள் எல்லாம் திரும்பி பார்க்கிறோம். ஆண்டவரே, வேறொன்றும் இல்லை, எல்லாம் உமது கிருபை. எங்களுடைய பலன், எங்களுடைய தாளந்து, எங்களுடைய முயற்சிகள் என்று சொல்லிக்கொள்ள, நாங்கள் என்று சொல்லிக்கொள்ள எதுவுமே இல்லை. ஆண்டவரே, எல்லாம் உமது பூரண கிருபை. நடந்த பாதை எல்லாம் உமது கிருபை தான். நீர் தான் எங்களை கொண்டு வந்தீர். இனிமேலும் கொண்டு செல்வி நன்றி செலுத்தி ஒரு கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்தி அர்ப்பணிக்கிறோம். ஏற்றுக்கொள்வீராக. தொடர்ந்து பூரண கிருபை எங்களுக்குள் பெருகட்டும். நீ தொடர்ந்து நடத்துவீராக. இது கிருபையால் எங்களை தொடர்ந்து நடத்துங்க. தொடர்ந்து ஒரு கிருபை எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்யட்டும். ஆண்டவரே, வல்லமை உள்ள இந்த கிருபையின் கருத்திற்குள்ள அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இந்த கிருபையின் ஆவியால் தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்து நிரப்பி வழி நடத்துங்க. கிருபை பொருந்தின வார்த்தைகள் மத்தியில் வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேசத்துக்கார்கள் மீண்டுமாக இயேசுவின் நாமத்தினாலே எல்லாரையும் வாழ்த்துகிறேன். கிருபைக்காக காத்திருக்கிற நம்ம ஒவ்வொரு மீதும் ஆண்டவர் தமது கிருபையுள்ள ஆவியினால் ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆளுகை செய்வாராக. கிருபைக்காக காத்திருக்கிற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளாதவர். சங்கீதம் 5வது சங்கீதம் 7வது வசனம். சங்கீதம் 5:7. நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்ததிக்கு நேராக பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். பயபக்தியுடன் கர்த்தருடைய சன்னிதானத்தில் நான் பணிந்து கொள்வேன். மிகுந்த கிருபையினால் ஆலயத்திற்குள் பிரவேசிப்பேன். இன்றும் நாம் அவருடைய மிகுந்த கிருபையினால் இந்த சமூகத்தில் வந்து காத்திருக்கிறோம். அதிலும் விசேஷமாய் கிருபைக்காக காத்திருக்கிறோம். ஆகவே இன்னும் அவருடைய சமூகத்தில் கிருபையை நாம் கனம் பண்ணி, கிருபைக்கு ஒருவேளை அற்பமாய் எண்ணிவிடாதபடி நம்ம என்றும் வழி நடத்துகிற, பலப்படுத்துகிற, நம்மை ஐஸ்வர்யமாய் மாற்றுகிற இந்த கிருபையை நாம் போக்கடித்து விடாதபடி இதற்காக இன்னும் அதிகமாய் நாம் காத்திருக்க வேண்டும். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கிருபையை குறித்து நாம் புகழ வேண்டும், கிருபையை துதிக்க வேண்டும். அவர் நமக்கு தந்த கிருபை பெரியது, நீர் எனக்கு பாராட்டின கிருபை பெரியது என்ற வார்த்தையின்படி நடந்து வந்த பாதையில் நினைக்கிற போது வேறொன்றும் இல்லை அவருடைய கிருபை. நம்முடைய பலன், நம்முடைய முயற்சிகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போயிருக்கிறது. அவருடைய கிருபையே நம்மை தாங்கி நடத்தி இருக்கிறது. அதை மாத்திரம் எண்ணினவர்களாக அவருடைய சமூகத்தில் எப்போதும் கிருபைக்காக தொடர்ந்து காத்திருக்கும் தேவன் தம்முடைய புது கிருபைகளினால் ஒவ்வொரு நாளும் நம்மை பலப்படுத்தி வழி நடத்துவாராக. ரோமர் 6வது அதிகாரம் 24ஆம் வசனம். ரோமர் 6வது அதிகாரம் 24ஆம் வசனம். 23. தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். கிருபையின் வரம். இந்த கிருபை நமக்கு எதை தருகிறது என்றால் நித்திய ஜீவனை தருகிறது. கிருபையின் முடிவு அல்லது இந்த வாழ்வின் முடிவிலே இந்த கிருபை நமக்கு எதை ஆயத்தம் செய்கிறது என்றால் நித்திய ஜீவனை ஆயத்தம் செய்கிறது. இந்த உலகத்தில் இவ்வளவாய் ஓடுகிறோம், இவ்வளவாய் பிரயாசப்படுகிறோம். ஒரே ஒரு நோக்கம் தான், கடைசியில் அவருடைய சன்னிதானத்தில் அந்த நித்திய ஜீவனிலே நாம் காணப்பட வேண்டும். பரலோகத்தில் அவரோடு கூட வாழ வேண்டும் என்பதற்கு தான் இவ்வளவாய் நாம் ஓடுகிறோம், இவ்வளவு பிரயாசம், இவ்வளவு ஜெபம், கர்த்தருக்காக எழுந்து நிற்கிறோம். அதுவும் எப்படிதான் கிடைக்கிறது? கிருபையால் தான் கிடைக்கிறது. நான் ஏதோ செய்தேன், நான் போய் கர்த்தரை குறித்து 2 நாள் பேசுவேன், அவர் எனக்கு நித்திய ஜீவனை தந்தார், அப்படி எல்லாம் அல்ல. அதுவும் கிருபை. நித்திய ஜீவனை நமக்கு எதான் தருகிறது? கிருபை தான் தருகிறது. பரலோக வாழ்வுக்கு நம்மை தகுதிப்படுத்துகிறதும் தேவ கிருபை. இந்த வார்த்தை தான் சொல்கிறது, தேவனுடைய கிருபை வரமோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பரலோக வாழ்வு, நித்திய ஜீவனை
கிருபை தான் நமக்கு தருகிறது. அதனால இந்த கிருபை அதிகமாய் நம்ம வாஞ்சிக்கிறோம், அதிகமாய் பற்றி கொள்ளுகிறோம். இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கும் கிருபை தான் வேண்டுவது இருக்கிறது. இந்த உலகத்தின் ஓட்டத்திற்கு பின்பதாக நமக்கு ஒரு அனந்த பாக்கியம், அந்த நித்திய ஜீவனை தருகிறதும் இதுதான், கிருபை தான். அதனாலதான் இந்த கிருபை அதிகமாய் தேடுகிறோம். எங்களை வழி நடத்துகிற, நம்மை கொண்டு போய் சேர்க்கிற நித்திய ஜீவனுக்கு அதிக முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்கிறோம். இது இயேசு கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிறார். சிலுவை மரணம் நமக்கு தந்திருக்கிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் அதிகமாக நமதை தியானித்த பகுதி. எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் தூரமான நமக்கு அவருடைய உடன்படிக்கை, நம்பிக்கையற்றவர்கள், தேவனற்றவர்கள், கிறிஸ்துவை சேராதவர்கள், இப்படியெல்லாம் இருந்த நமக்கு சிலுவை மரணம் நம்ம என்ன செய்தது என்றால், இவன் நியாய பிரமாணங்கள் இவை எல்லாம் உடைத்து இருதிரத்தம் தூரமானவர்கள் சமீபமானவர்கள் என்கிற அந்த பிரிவு எல்லாவற்றையும் பகையாய் என்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து 15ஆம் வசனத்தில் சட்ட திட்டங்கள் ஆகிய நியாய பிரமாணத்தையும் மாம்சத்தினால் ஒழித்து இருதிரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணினார். பகையை சிலுவையிலே கொன்று அதனால் இருதிரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். 18ஆம் வசனத்துல எல்லாம் சொல்லிவிட்டு இதுவரைக்கும் இருந்த பிரிவுகள், அதற்கு பின் ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பு, இதெல்லாம் சொல்லி கடைசியில் 18ஆம் வசனத்துக்கு வருகிற போது, அந்தபடியே நாம் இருதிரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் சாக்கியத்தை இயேசு மூலமாய் பெற்றிருக்கிறோம். பரலோகம் நித்திய ஜீவனை பெறும் சாக்கியத்தை கிருபையாய் இயேசு மூலமாய் பெற்றிருக்கிறோம். அதான் இந்த 2வது எபேசியர் 2ஆம் அதிகாரத்தை அதிகமாக நீங்கள் தியானிக்கலாம். இருதிரத்தார், நம் தூரமானவர்கள், நம் புறஜாதிகள், நமக்கு பரலோகத்திற்கு தகுதி இல்லாத ஜனங்கள். ஆனால் இந்த சிலுவை மரணம் கிருபையாய் ஆண்டவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார் அல்லவா? அந்த கிருபை நம்ம என்ன செய்திருக்கிறது? பரலோகத்துக்கு தகுதியாய் மாற்றிவிட்டது. தூரமாய் கிடந்த நம்மை, அந்நியராயிருந்த நமக்கு சுதந்திரவாளிங்கிற ஒரு பங்கை நமக்கு தந்திருக்கிறோம். இதுவரைக்கும் பங்கு கிடையாது. ஆனால் இப்ப சிலுவை மரணத்துக்கு பின் கிருபையினால் நமக்கு என்ன கிடைத்திருக்கிறது என்றால் தேவனுடைய ஆசீர்வாதம். 8ஆம் வசனம் அதான் சொல்லுகிறது, கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, முடிவு பரியந்தம் நிலைநிற்க வேண்டும். அதற்கு தான் தேவ கிருபை. முடிவுல தான் நமக்கு நித்திய ஜீவன். இந்த முடிவு பரியந்தம் நம்மை நிலைநிற்க பண்ணுகிறது தேவனுடைய கிருபை. ரட்சித்ததும் கிருபை தான். 8ஆம் வசனம் அதான் சொல்கிறது, விசுவாசத்தை கொண்டு கிருபை நம்மை ரட்சித்து இருக்கிறது, இன்னும் தொடர்ந்து நம்மை நடத்துவதும் இந்த தேவ கிருபை. அப்ப சிலுவை மரணம் தான் நமக்கு கிருபையாய் பரலோகத்தை, நித்திய ஜீவனை நம்ம எல்லாருக்கும் வாக்கு பண்ணியிருக்கிறது. ஆதியாகமம் 2ஆவது அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிக்கலாம். ஆதியாகமம் 2ஆவது அதிகாரம் 16-17 வசனம். புசிக்கவே புசிக்கலாம், புசிக்க வேண்டாம். முதலில் இந்த மனுஷர்களுக்கு கட்டளை கொடுக்கப்பட்ட காரியம் என்ன என்று சொன்னால், இந்த கனியை, விருட்சத்தின் கனியை புசித்தால், புசிக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார், கட்டளை கொடுத்திருந்தார். நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய், அன்று முதல் பிரிவு உண்டாகும், நீ அன்று முதல் மரணம் ஆட்கொள்ளும் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். ஆனாலும் பாருங்கள், அதுக்கு பிறகு 3ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்திலிருந்து பார்க்கிற காரியங்கள், அந்த கனியை புசித்தார்கள். நடந்தது என்ன? அவர்கள் அன்று முதல் துவங்கின மரணம், அன்று முதல் துவங்கின பாவத்தின் போராட்டங்கள், அன்று முதல் கர்த்தரை விட்டு தூரம் போன சந்ததியாய் மனுஷ குலம் மாறி போனது. தேவனோடு வாழ்ந்தார்கள், தேவனோடு நடந்தார்கள், அவரோடு உலாவுகிற தருணத்தை எல்லாம் அனுபவித்தார்கள். தேவ பிரசன்னத்தில் மகிழ்ந்த ஒரு நல்ல பாக்கியத்தை இந்த காரியம் இழந்து போனது. அந்த மகிமை அற்றவர்களாய் மாறி போனோம். ஆனால் இந்த ஒரு மனுஷனுடைய பாவத்து நிமித்தமாக இழந்து போன அந்த மகிமையை பரலோகத்தில் வாழுகிறபடி மீண்டும் தருவதற்கு தான் இந்த இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த சிலுவை மரணத்தின் மூலமாய் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. ரோமர் 5ஆவது அதிகாரம் 17ஆவது வசனம். ரோமர் 5:17. அவர்கள் ஒருவனுடைய மீறுதலினாலே, அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆட்கொண்டது. இயேசு சொன்ன புசிக்காதே சாகவே சாவாய், கட்டளை கொடுத்தார்,
கீழ்ப்படியாமல் போனார்கள். அவர்கள் கீழ்ப்படிவதற்கும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பதற்கும் ஒரு கிருபை நமக்கு வேண்டும். அந்த கீழ்ப்படின் சத்தியத்தின்படி நடப்பதற்கும் ஆண்டவர் சொல்கிறதை கேட்டு நடப்பதற்கும் ஒரு கிருபை நமக்கு வேண்டும். அப்பதான் ஆண்டவருடைய சத்தத்தை புரிந்து கொள்ள முடியும். அவர்கள் கீழ்ப்படியாயும் நிமித்தமாக இவர்கள் அவருடைய வார்த்தைக்கு விட்டு விலகி அந்த கனியை புசித்தார்கள். அவர் சொன்னார், சாகவே சாவீர்கள் என்று அவ்விதமாய் நடந்தது. ஒரு மனிதன், ஆதாம் என்னும் மனிதனுடைய பாவத்து நிமித்தமாய் ஆட்கொண்ட இந்த மரணம் எப்படி மாறினது? கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயம். இயேசு கிறிஸ்து மூலமாய் இனி மரணம் அல்ல, நித்திய ஜீவன். இனி அழிவு அல்ல, நரகத்தின் அக்கினி அல்ல, உங்களுக்கு வாழ்வு, ஜீவனை தருகிறார். இந்த கிருபை தான் நமக்கு இது எல்லாம் தருகிறது. 15 வசனத்தை வாசிக்கலாம். 6:15 5:15 பாருங்கள், கிருபையின் பாருங்கள் அனுபவத்தை குறித்து எவ்வளவு அழகாய் சொல்லி இருக்கிறது. கிருபை வரத்தின் பலன் அது எதற்கு ஒப்ப? மீறுதலின் பலனுக்கு ஒப்ப அல்ல, அது பெரிய கிருபை, உன்னதமானது. தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினால் வரும் ஈவு அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. அதிகமாய் இந்த கிருபை பெருகினதுனால்தான் அழிவுக்கு காத்திருக்கிற, அழிவுக்கு நேராய் இருக்கிற நம்முடைய பாதைகள் இருந்து கர்த்தர் கிருபையாய் நித்திய ஜீவ பாதைகள் நடத்துகிறார், வாழ்வழிக்கிற பாதைகள் நடத்துகிறார். நமக்கு மரணம் அதுதான் நமக்கு சொல்லப்பட்டது, சாகவே சாவாய், மரணம் என்னும் பாதை நியமிக்கப்பட்டாலும் கர்த்தர் நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார். கிருபையாய் அவர் நமக்கு பாராட்டி இருக்கிறார். அதனால் ரோமர் 6:23 வாசிக்கலாம். இப்போது ரோமர் 6:23 மரணம் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உண்டான நித்திய ஜீவன். பாருங்கள், கீழ்ப்படியாமை நிமித்தமாய் வந்த அந்த பாவத்தினுடைய சம்பளமான மரணத்தை மாற்றி சிலுவை மரணம் கிருபையால் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். இழந்து போன ஆசீர்வாதத்தை நமக்கு மீண்டும் தருகிறார். வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது பெரிய ஒரு கிருபை நமக்கு. ஏசாயா 4:4 ஏசாயா 4:4 ஜீவனுக்கென்று பெயர் எழுதப்பட்ட எவனும் பாருங்கள், பரிசுத்தன், பரிசுத்தர் என்று கர்த்தர் மாற்றுகிறார். நம்மை பரிசுத்தவான் என்று மாற்றுகிறார், நீதிமான் என்று மாற்றுகிறார். நேற்று அதுதான் தியானித்தோம், நீதிமானாய் நம்மை மாற்றுகிற அந்த கிருபையை குறித்து. பாருங்கள், நம்மை நீதிமானாய் பரிசுத்தவான்களாய் மாற்றுகிற தேவ கிருபை நமக்கு உண்டு. சீயோனிலே மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பெயர் எழுதப்பட்டவன் எவனும், ஜீவனுக்கென்று பெயர் எழுதப்பட்டது, மரணத்திற்கென்று அல்ல, நரக அக்கினிக்கென்று அல்ல. நமக்கு பெயர் ஜீவ புஸ்தகத்தில் ஜீவனுக்கென்று எழுதப்பட்டிருக்கிறது. அவரோடு வாழ்வதற்கென்று நம்முடைய பெயர் எழுதப்பட்ட பரிசுத்தவான்கள். எப்படி இது நம்மை மாறினது? கிருபை தான் நம்மை மாற்றினது. பெயர் எழுதப்படுவதற்கு அனுபவம் நமக்கு என்ன தகுதி கிடைத்தது? தேவன் தான் நம்முடைய தகுதி கொடுத்தது. தேவன் தான் கிருபையாய் நம்முடைய பெயரை அந்த ஜீவ புஸ்தகத்தை நித்தியத்திற்காக எழுதும்படி கிருபை செய்தவர். நம்முடைய முயற்சி அல்ல. அந்த வார்த்தை தெளிவாய் சொல்கிறது. பாருங்கள், ஜீவனுக்கென்று பெயர் எழுதப்பட்ட எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவார். அவ்விதமாய் கர்த்தர் இந்த ஆசீர்வாதங்களை நமக்கு தந்திருக்கிறார். பரம தகப்பன் அவர் நமக்கு தந்திருக்கிறார். நித்திய ஜீவனுக்காக நம்முடைய பெயரை அவர் எழுதியிருக்கிறார். சங்கீதம் 103 வாசிக்கலாம். சங்கீதம் 103. நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவரே நம்மை உண்டாக்கி இருக்கிறார். ஆகவே நம்மை முன் குறித்திருக்கிறார், நித்திய ஜீவனுக்காக அழைத்திருக்கிறார், பிரித்தெடுத்திருக்கிறார், தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறார். நம்முடைய பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதுவதற்கு ஆயத்தமாக நம்மை பிரித்தெடுத்த தேவன் அவர் உண்மை உள்ளவர். எதற்காக? நித்தியத்திற்காக. நித்தியத்திற்கென்று நம்முடைய பெயரை எழுதுவதற்காக நம்மை உருவாக்கின தேவன் நமக்காக அடிக்கப்பட்டார்.
நம்மை உருவாக்கின தேவன் நமக்காக அழிக்கப்பட்டார். அந்த கிருபை தான் நமக்கு என்ன செய்திருக்கிறது? நம்முடைய பெயரை அந்த ஜீவ புஸ்தகத்துல கொண்டு வந்திருக்கிறது. நம்முடைய நடவடிக்கைகள், நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய ஊழியத்தின் அனுபவங்கள், இதையெல்லாம் நம்முடைய பெயரை அங்கே கொண்டு வரவில்லை. அவருடைய கிருபை நம்முடைய பெயரை நித்தியத்திற்கென்று கொண்டு வந்திருக்கிறது, நித்தியத்திற்கென்று எழுதியிருக்கிறது. ஆகவே இந்த வார்த்தை சொல்கிறபடி சங்கீதம் 103 படி அவரே நம்மை உண்டாக்கினார், அவர் தான் நம்முடைய பெயரில் எழுதியிருக்கிறார். ஆகவே நாம் அவருடைய ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் அதற்கு அவர் கரத்தின் கீழாக எப்போதும் நம்மை ஒப்பு கொடுத்து தொடர்ந்து அவருடைய வழிகளில் நடக்கும்படிக்காக நாம் அர்ப்பணிக்க வேண்டும். இந்த தேவன் நம்மை நடத்தும்படி நம்மை உண்டாக்கினவர். நம்முடைய பெயர் எதற்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறார்? நித்திய ஜீவனுக்கு. அவர் தான் நம்மை தேவன். அப்ப அவருடைய கரத்திற்குள்ள அர்ப்பணிக்க வேண்டும். அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அது நேராய் வழி நடத்தத்தக்கதாக இந்த நல் மெய்ப்பனுக்கு கீழ்ப்படிந்து இந்த வார்த்தைக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த 3ஆம் வசனத்தின் பின்பகுதி, நாம் அவர் ஜனங்களும் அவர் மந்தை, நாம் அவருடைய மந்தையா இருக்கிறோம், அவர் நம்முடைய மெய்ப்பனா இருக்கிறார். இந்த மெய்ப்பன் நடந்துகிற வழிகளெல்லாம் போய்விட்டால் நித்திய ஜீவனுக்கு சரியாய் கொண்டு போவார். ஏனென்றால் பெயரை எழுதியிருக்கிற தேவன் அவர் சரியாய் நம்மை நடத்துவார். யோவான் அதான் சொல்லுகிற 10ஆம் அதிகாரம், யோவான் 10:27-28 வசனங்களை வாசிக்கலாம். யோவான் 10:27-28. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டுப் போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. மெய்ப்பன் எவ்வளவு அழகாய் சொல்லுகிறார், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. இதுதான் தவறி போனார்கள். ஏதேன் தோட்டத்துல 2ஆம் அதிகாரத்துல வாசித்த ஆதியாகமம் 2:16-17 சொன்னார், நீங்க அதை புசிக்க வேண்டாம், புசித்தால் சாகவே சாகுகள் என்று மெய்ப்பன் சொன்னார். மெய்ப்பன் சத்தத்தை கேளாதே போனார்கள். அதனால்தான் அந்த விழுந்து போன காரியம், அதனால்தான் தேவனை விட்டு தூரம் போன அனுபவம் வந்தது. ஆண்டவர் மீண்டுமாய் சொல்லுகிறார், சிலுவையில மரித்த பிறகு சொல்லுகிறார், இனி என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அதான் தாவீது ஒவ்வொரு நாளும் அறிக்கை பண்ணும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவரே என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன், எல்லாம் எனக்கு தெரியும், உமக்கு தெரியும், என்னுடைய வழிகள் எல்லாமுக்கும் உண்மையாக இருக்கிறது, வெறுமையாக அல்ல, கர்த்தர் நம்முடைய வழிகளை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஆகவே அர்ப்பணிக்க வேண்டும். ஆடுகள் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகள் அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. அந்நியருடைய சத்தத்திற்கு, அந்நிய மெய்ப்பனுடைய சத்தத்திற்கு அல்ல, என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், என் பின்னால் வரும் தான் கர்த்தர் சொல்லுகிறார். அவர் பின்னால் போன 27 வசனம் சொல்லுகிறபடி இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தத்தை கேட்டு இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் பின்பதாக சென்றால் வழி எங்கு போகும்? 28ஆம் வசனம் சொல்லுகிறது, நேரம் காலை 6 மணி. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று கர்த்தர் சொல்கிறார். யாத்திராகமம் 33:14. The Lord says, my presence will go with you. Exodus 33:14. இந்த மெய்ப்பனுடைய சத்தத்துக்கு கேட்டு மெய்ப்பன் பின்னால் நாம் சென்றால் போகும் பாதை என்ன? 28ஆம் வசனத்துல, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். சத்தத்தை கேட்காமல் போனதினாலே மரணம், பாவத்தின் சம்பளமான மரணம், சாகவே சாவா என்கிற அந்த அழிவு கட்டளை அவர்களுக்கு வந்தது. அந்த சிலுவை மரணத்துக்கு பின் எப்படி மாறிவிட்டது? இனி என்னுடைய சத்தத்துக்கு கேட்டு என் பின்னால் வருகிறவர்களுக்கு நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவருடைய பெயர் நித்தியத்திற்கென்று எழுதப்படுகிறது. இதுதான் நல்ல மெய்ப்பனுடைய அன்பு. எவ்வளவு பெரிய அன்பு பாருங்கள். பாவத்து நிமித்தம் விழுந்து போன இந்த மனு குலத்தை அவர் மீட்க முடியும். அழித்து போட்டு விடலாம், எல்லாரையும் அழித்து விடலாம், ஆனால் அவர் கிருபையாய் ரட்சிக்கிறார். கிருபையாய் அவர்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து தன்னையே இந்த உலகத்திற்கு கொடுத்து இந்த மனிதனை ரட்சித்து அவனுக்கு கிருபையாய் வழி நடத்துகிறார். பின் சொல்லுகிறார், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. ஒரு முறை கெட்டு போனது,
மனிதனை தனக்காக படைத்தார், பாவத்தில் விழுந்து அவன் விலகி போய்விட்டான். இனி அப்படி அல்ல, என்றென்றும் நித்திய ஜீவன், என்றென்றும் தன்னோடு வைத்துக் கொள்வார். இனி அவைகள் கெட்டு போவதில்லை. அப்ப நாம் அர்ப்பணிக்க வேண்டிய காரியம், ஆடுகள் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர் பின்னால் சென்றால் கிருபையின் வரங்கள் அதிகமாய் பெருகும். கிருபையின் அழைப்பு நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறும். லூக்கா 10வது அதிகாரம் 1வது வசனம். லூக்கா 10:1. இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறு 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். 2 பேராய் அவர் தெரிந்து கொண்டு அனுப்புகிறார். 17 வசனம் வாசியுங்கள். பின்வந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். இயேசு சொல்றார். 20 வசனம் வரைக்கும் நாம் பார்க்கலாம். அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விடுகிறதை கண்டேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் விதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆகிலும் ஆவியில் உங்களுக்கு கீழ்ப்பட்டிருக்கிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். பாருங்கள், ஊழியத்தை நிமித்தமாக கர்த்தருக்காக செய்கிறோம். இது நிமித்தமாக சத்துருக்கள் நம்முடைய காரியத்தை அவர் அழகாக சந்தோஷத்தோடு வந்து சொல்கிறார்கள். 17 வசனத்தில், ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது. சந்தோஷத்தோடு சொன்னார்கள். ஆனால் அவர் சொன்னார், இதற்காக சந்தோஷப்படாதீர்கள். ஊழியம் செய்வதெல்லாம் எல்லாரும் செய்யலாம், ஊழியத்திற்கு எல்லாரும் காரியங்களை செய்யலாம். அது எல்லாம் உலகத்தில் கண்டிப்பாக நடக்க வேண்டும். நீங்கள் அது கட்டளை கொடுக்க வேண்டும், அது புறப்பட வேண்டும். இது ஆண்டவர் கொடுத்த அந்த கட்டளை, அது அதிகாரம், அது நடக்கும். ஆனால் இதுக்காக சந்தோஷப்பட வேண்டாம். சந்தோஷப்பட வேண்டிய எதற்காக? 20 வசனத்தில் சொல்லுகிறார், உங்க நாமம் பரலோகத்துல நித்தியத்திற்காக எழுதப்பட்டிருக்கிறதை நினைத்து பார்த்து சந்தோஷப்படும். அதுதான் ஏசாயா 4:4 பார்க்கிறோம். நித்தியத்திற்காக பேர் எழுதப்படுகிற பரிசுத்தவான்கள் என்கிற ஒரு ஸ்தானம் வருகிறது பாருங்கள். அதற்காக சந்தோஷப்பட வேண்டும். ஊழியம் செய்தேன், போனேன், பிரயாசப்பட்டேன், அது போதாது. அது எல்லாரும் செய்யக்கூடிய காரியம். நம்முடைய பெயர் நித்தியத்திற்காக எழுதப்பட்டிருக்கிறதா, அதையும் நாம் சிந்திக்கிறவர்களை மாற வேண்டும். எபிரேயர் 10வது அதிகாரம் 29ஆம் வசனம். எபிரேயர் 10:29. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நீங்கிக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். பாருங்க, கிருபையை நாம் அதிகமாய் மேன்மை உள்ளதாக கருத வேண்டும். கிருபையை ஏதோ கிருபை கிருபை என்று சொல்லுகிறோம் என்பது அல்ல. இந்த கிருபை நம்மை நித்திய ஜீவனுக்கு அழைத்து போகிறது. அதில் எவ்வளவு மேன்மையை அதை கருத முடியுமோ அவ்வளவு மேன்மையாய் கிருபையை கருத வேண்டும். கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான் ஆக்கினைக்கு பாத்திரவானா இருக்கிறான் என்று வேதம் எச்சரிக்கிறது. யோவான் 15ஆம் அதிகாரம் 13வது வசனம். யோவான் 15:13. ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறது அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. சிநேகிதருக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்தில் செய்தது இயேசு கிறிஸ்து தான். அவர்கள் மரணம், அழிவு என்கிற அந்த ஆதாம் துவங்கி வந்த அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக தன்னையே கொடுத்தார். தன்னுடைய ஜீவனையே நமக்காக தந்த பெரிய அன்பு நமக்காக உண்டு. நமக்காக ஜீவனையே கொடுத்த இயேசுவின் அன்பு நமக்காக உண்டு. ஆகவே இந்த மெய்ப்பனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க எப்போது நம்முடைய செவிகள் திறந்தவைகளாய் இருக்க வேண்டும். ரோமர் 8வது அதிகாரம் 36வது வசனம். ரோமர் 8:36. பாருங்கள், எல்லாவற்றிலையும் நம்ம அன்பு கூறுகிறவர்களால் முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். இது எதுவும் நம்மை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரித்து விடக் கூடாதபடி முற்றிலும் ஜெயம் கொடுக்கிறவர்களாய் நம்மை காத்துக்கொள்ள கிறிஸ்துவுக்குள் பலப்பட வேண்டும். அதுக்கு மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 4ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 13:4. இப்போது பாருங்கள், அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது என்று அன்பை குறித்து பவுல் அதிகமாய் பேசுகிறது. நீடிய சாந்தம் உள்ளது.
ஆண்டவர் அப்படிதான் நம்ம மேல கிருபையாக இருக்கிறார். நீடிய சாந்தமாய் நீடிய பொறுமையோடு கூட நம்ம மீது இரக்கமுற்றுதான் நம்முடைய மீறுதல்களுக்கு நம்முடைய பாவங்களுக்கு ஏற்ற தண்டனை கொடுக்காதபடிக்கு அவர் ஒவ்வொரு நாளும் கிருபையாயிருந்து நம்மை வழிநடத்தி கொண்டே இருக்கிறார். அழிவுகள் வந்தாலும் எவ்வளவு உபத்திரவம் வந்தாலும் அதன் மணியில இந்த கிருபை நம்மை தப்புவித்து தாங்கி பலப்படுத்தி நித்திய ஜீவனுக்காக நம்முடைய பெயரை ஆயத்தம் பண்ணி இருக்கிறது. அது மேலான கிருபை. அந்த வார்த்தை ஒரு முறை மாத்திரம் வாசிக்கலாம். எபேசியர் 6வது அதிகாரம் 24ஆம் வசனம். எபேசியர் 6:24. அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக. ஆமென். அவர்கள் அழியாத அன்பு, அழியாத அன்பு, அவருடைய கிருபையின் வரம் அது நீங்காது, அது மாறாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருக்கும். அழியாத அன்புடனே கூட தேவ கிருபை நமக்கு உண்டு. ஆகவே கடைசி வரை கிறிஸ்துவுக்காக நிற்கத்தக்க இந்த பலனை தேவன் நமக்கு தருகிறார். கடைசி வரைக்கும் முடிவு பெரிது நிலைநிற்கிறவன் அவர் ரட்சிக்கப்படுவான் என்ற வேதம் சொல்கிறபடி அந்த நித்திய ஜீவனுக்கு இந்த கிருபை நம்மை பலப்படுத்தி வழி நடத்துகிறது. பரலோகத்துக்கு தகுதியுள்ளவர்களாய் இந்த கிருபை தான் நம்மை மாற்றுகிறது. நம்முடைய நீதி, நம்முடைய பிரயாசம், நான் ஜெபித்தேன், நான் வேதத்தை தியானித்தேன் என்பது நம்முடைய தேவராஜ்யத்திற்கு செல்ல கொண்டு போவது அல்ல. கிருபைதான் நம்மை அழைத்து கொண்டு போகிறது. ஆகவேதான் கிருபை அதிகமாய் வாஞ்சிக்கிறோம். நம்மை நித்திய ஜீவனுக்கென்று ஆயத்தப்படுத்துகிற, நம்முடைய பெயரை நித்தியத்திற்கென்று எழுதுகிற இந்த தேவ கிருபையை அதிகமாய் தேடி அதற்கென்று ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்மை ஆளுகை செய்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். கர்த்தருடைய சன்னிதானத்திலே, ஆண்டவரே, எங்களை நீ நித்திய ஜீவனுக்கு வழி நடத்துகிறேன், உடைய ராஜ்யத்துக்கு எங்களை தகுதியாய் மாற்றுகிறேன். இந்த கிருபைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் என்று எல்லாரும் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, நித்திய ஜீவன் தான் எங்களுக்கு வேண்டும், பரலோகம் தான் எங்களுக்கு வேண்டும். அதற்கு தான் இவ்வளவு நாங்கள் ஓடுகிறோம். இவ்வளவு உபத்திரவங்களை நாங்கள் சதித்துக் கொள்வதற்கு காரணம் பரலோக ராஜ்யத்தை எங்களுக்கு வேண்டும் என்பதற்காக, உம்மோடு நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக தான் இவ்வளவு ஆண்டவரே போராட்டத்தின் மத்தியிலையும் இவ்வளவு கஷ்டங்களின் மத்தியிலையும் நாங்கள் உம்மை பிடித்து பிடித்து ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருக்கிறோம். அந்த கிருபையை இழந்து போய்விடக் கூடாது, நித்திய ஜீவனை இழந்து போய்விடக் கூடாது. எங்கள் பெயரை ஆண்டவரே நித்தியத்திற்கென்று எழுதுகிற இந்த அனுபவத்திற்குள் எங்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் பெயரை நித்திய ஜீவனுக்கென்று எழுதப்படுகிற, பரிசுத்தவான்கள் என்று எழுதப்படுகிற அந்த அனுபவம் எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் உண்டாயிருக்கட்டும். கிருபையாய் எங்களுக்கு ஆண்டவரே இந்த பெயர்கள், எங்களுடைய பெயர்கள், நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கட்டும். நீங்கள் செய்ததற்காய் நீங்கள் சந்தோஷப்பட வேண்டாம் என்று சொன்னீரே. பிசாசுகளை துரத்தினார்கள், அதிகாரம் கொடுத்தது நிமித்தமாய் அவைகள் எல்லாம் ஓடினதை கண்டு சந்தோஷப்பட்ட சீஷர்களிடத்தில் இவைகளுக்காக அல்ல, நீங்கள் செய்ததற்காக செய்ய வேண்டாம், அதை நினைத்து நீங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டாம். உங்கள் நாமம் பரலோகத்தில் எழுதப்பட்டிருப்பதை நினைத்து பாருங்கள். நித்தியத்திற்காக உங்கள் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவர்களுக்கு ஆலோசனை சொன்ன தேவன், ஆண்டவரே, அதே போல நாங்களும் உலகத்தின் காரியங்களை சிந்திக்காத விதமாய் ஆண்டவரை செய்த ஊழியங்களை நினைத்து பார்க்காமல் இதுவரைக்கும் செய்தது நான் கர்த்தருக்காக என்னுடைய பெயர் அது நித்தியத்திற்காக எழுதப்பட்டிருக்கிறதா என்பதை ஒவ்வொரு நாளும் சிந்தித்து பார்க்க தேவரே எங்களுக்கு அனுக்கிரகம் செய்திருவீராக. எங்கள் நாமங்கள் நித்தியத்திற்கென்று இருக்கிறதா, அழிவுக்கென்று இருக்கிறதா என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவரே, கிருபை எங்களுக்கு நித்தியத்திற்காக அழைத்திருக்கிறது. கிருபையால் இந்த சிலுவை மரணம் எங்களுக்காக கல்வாரியில் அடிக்கப்பட்டது. ஆண்டவரே, கிருபையின் நிமித்தம் எங்களை நித்தியத்திற்கு ஆயத்தப்படுத்துவதற்காக தான். அதை நாங்கள் இழந்து போய்விடக்கூடாது. ஒருவர் ஆகிலும் அந்த ஆண்டவருக்கு அனுபவத்தை, அந்த ஆசீர்வாதத்தை, அந்த உன்னத பலனை இழந்து போய்விடக்கூடாது. ஒரே மனிதனுடைய பாவத்தின் நிமித்தமாய் மரணம் ஆட்கொள்ளப்பட்டது. மரணம் என்கிற பிரமாணம் ஒவ்வொருவருக்கும் ஆட்கொள்ளப்பட்டது. அதே போல ஒரே மனிதனுடைய இயேசு என்னவனுடைய ரத்தத்தினால், மீட்பினால், ரட்சிப்பினால், கிருபையினால் ஆண்டவர் நித்திய ஜீவன் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. ஜீவன் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. நாங்கள் எல்லாரும் அதை பெற்றுக்கொள்ள உதவி செய்ய. ஒருவராய் எழுந்து போய்விடக்கூடாது. எங்களை ஆண்டவரே கிருபையாய் நித்திய ஜீவனுக்கு என்று, பரலோகத்திற்கு என்று, அந்த அனந்த பாக்கியத்திற்கு என்று எங்கள் எல்லாரையும் ஆயத்தப்படுத்துவீராக. கிருபையால் எங்களுடைய முடிவு நித்திய ஜீவனாக தான் இருக்க வேண்டும். எல்லாரையும் அப்படி ஆசீர்வதிங்க. ஒருவரும் இழந்து போய்விடக்கூடாது. ஆண்டவரே, நம்முடைய சமூகத்தை எப்போதும் காத்திருக்கும் கிருபைகளை தாரும். சத்தத்துக்கு செவி கொடுக்கும் கிருபையை தாரும். மெய்ப்பண்ண சத்தத்துக்கு செவி கொடுத்து மெய்ப்பெண் பண்ணதாக சென்று அவருடைய நித்திய ஜீவனை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள எல்லாருக்கும் கிருபை செய்யுங்க. எங்களும் எங்கள் குடும்பத்தை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஒருவர் ஆயிலும் அதை இழந்து போய்விடக்கூடாது. ஒருவர் ஆயிலும் தேவராஜ்யத்தை இழந்து போய்விடக்கூடாது. சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்யுங்க. அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம், அதற்காகவே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், அதற்கு தான் வந்து காத்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை அப்படி ஆயத்தப்படுத்துவீராக. தடையாக இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் மாற்றுங்க. அந்த கிருபைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். கிருபையின் கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம்.
ஆண்டவரே இந்த நாளில் வேலைகளை ஆசீர்வதிங்க, பிரயாணங்களை வாய்க்க பண்ணுங்க, பலனை தந்து ஆண்டவரே தேவைகளை சந்தித்து உமது கிருபையால் எங்களை வழிநடத்தி ஒவ்வொரு பணிகளிலேயும் இது பிரசன்னம் எங்களை காத்து மகிமையால் வழி நடத்த வேண்டும் என்று அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எல்லாரையும் தேவன் ஆளுகை செய்யுங்க. ஆண்டவரே இந்த நாளின் ஆலய பணிகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஒவ்வொரு செய்கிற பணிகளிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து ஆளுகை செய்யட்டும். பாதுகாத்துக் கொள்ளுங்க. தீங்கு அணுகாதபடி பணியாளர்களுக்கு வேண்டிய ஆண்டவரே ஞானத்தை ஆண்டவரே பாதுகாவலை தேவன் தருவீராக. தேவைகள் சந்திக்கப்படட்டும். அநேக காரியங்கள் தேவைகள் உண்டு. தேவரீரத்தை சந்தித்தருளுவீராக. கிருபையாய் நீர் சந்தித்தருளுங்க. உமையே நம்பி இருக்கிறோம், உமது கிருபையை நம்பி இருக்கிறோம். கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணுவீராக. தாழ்த்தி தருகிறோம். நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அதை செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அறிவிப்புகள் நாளை அதிகாலை 5:30 மணிக்கு பரிசுத்த திருவிருந்து ஆராதனை உண்டு. ஆயுதத்தோடு பங்கு பெற அன்பாய் கேட்கிறேன். இன்று மதியம் 12 மணிக்கு பெண்களுக்கு சென்ற கூடுகை திருமதி டெய்சி அவருடைய வீட்டில் நடைபெறும்.